நியூ இயர் ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல ஸ்வீட் பருப்பு பாயாசம் தான். இன்னைக்கு என்ன ரொம்ப பெரிய கோலமா போட்ட போல இருக்க. சாப்பிடணும். நல்லி எலும்போட வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பாயாசம் வந்து வேற லெவலா இருக்கு. நல்லா கிரீமியா இருக்கு. எனக்கு வேர்வை வர அளவுக்கு கோலம் போட்டிருக்கேன் காலையிலே. நல்லா பால் மாதிரி ஆயிடுச்சு திராட்சை. இன்னைக்கு என்ன ரொம்ப பெரிய கோலமா போட்ட போல இருக்க. நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? எவ்வளவு பெரிய கோலம் போட்டிருக்காரு பாருங்க. இன்னைக்கு ரொம்ப நேரமா போட்டுட்டு இருக்காரு. என்னன்னா சங்கீதா ஆளவே காணோம். வெளியில வந்து பார்த்தா கோலம் போட்டு கலர் அடிச்சுட்டு இருக்காரு. கலர் அப்புறம் நேத்து வாங்கி வந்தல பேபி. அதான் பார்த்தேன் நானு. நல்லா ஃப்ரெஷ்ஷா போட்டு எல்லாம் தனித்தனி கலரா குடுக்கலாம் சொல்லி பிளான் பண்ணேன். ஆனா பழைய கலரே வச்சு மேட்ச் பண்ணிட்டு புது கலர் ஒண்ணு கூட போட முடியல. எல்லாம் ஈரமா இருக்கு. ஈரமா இருக்கு. திரிதிரியா வருது. இந்த கலர் தான் புது கலர் ஒன்னு போட்டேன். சோ ரொம்ப வந்து அது கொட்டவே வரல. அப்படியே ஒட்டிக்குது அப்படியே ஈரமா இருக்கிறதுனால. ஆமா அதனால வந்து அதை வச்சுட்டு பழைய கலர் வச்சே போட்டாச்சு. நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? கோலம் போட்டாரு. நல்லா இருக்கு சங்கீதா. சூப்பரா இருக்கா? பூ கோரோரு இன்னும் டிசைன் கொடுத்துனுங்கற. ஆமா செம்பருத்தி பூ. டைம் ஆகுது வா சங்கீதா நீ வேற. ஓஹோ செம்பருத்தி பூ அந்த இதுவா? சுத்தி கோலம் போட்டுட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர். அளவுக்கு வேர்வை வர அளவுக்கு கோலம் போட்டிருக்கேன் காலையிலே. அப்ப வந்து டயட் எக்ஸர்சைஸ். சரி சரி ரெசல்யூஷன் நிறைய இருக்குல்ல. சரி ஓகே ஓகே ஃபாலோ பண்ணலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன். சொல்லலாமா? காலையில 6-7:30 மணிக்கு ஆரம்பிச்சது. ஒரு 1 ஹவருக்கு மேல இந்த கோலமாவே வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். கோலமாவு வாங்கி வந்து எல்லாமே ஈரமா இருக்குல்ல, அதெல்லாம் காய வைக்க வேண்டாமா? அதனால இது எல்லாமே ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு அப்படியே நிழல்ல இங்கே வச்சுன்னா காஞ்சிரும். வீட்டுக்குள்ளே காய வச்சிடலாம்ன்ற. அது முடிச்சு வேற போட்டுக்கோன்னா அது அப்படியே ஈரமாயிடுச்சு. அவங்க வந்து சாயங்காலம் கறனால எல்லா கோலமாவும் ஈரமா இருக்கு. இந்த கோலமாவெல்லாம் முன்னாடி வாங்கும்போது ஈரமா தான் இருந்தது. அது நல்லா அப்படியே பிரிச்சு வச்சு நல்லா காஞ்சிச்சு. சரி ஓபன் பண்ணி வைப்போம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து பாத்தேன்னா ஒரு அட்டை போட்டோ இல்ல பேப்பர் போட்டு காய வச்சு வச்சிருந்தேன். கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். புத்தாண்டை முன்னிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போறேன். மட்டன் குழம்பு தான் பண்ண போறேன். மட்டன் குழம்பா? ஆமா மட்டன் வந்து ரொம்ப நாள் ஆச்சு சமைச்சு. அதனால மட்டன் குழம்பு வச்சுட்டு இன்னைக்கோட ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு பருப்பு பாயசம் செய்ய போறேன். சூப்பர். பருப்பு எடுத்து வச்சுட்டேன். ஆமா ஓகே. காலையிலே வேற லெவல்ல லஞ்ச் எல்லாமே சேர்த்து செய்ய போறேன். ஸ்வீட்டோட ஆரம்பிக்க போறோம். ஓகே சூப்பர் பேபி. புத்தாண்டுக்கு இன்னைக்கு வேற லெவலா நம்ம வீட்டுல நான்வெஜ். குக்கர்ல வந்து மட்டன் 1/2 kg மட்டன் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசிட்டு குக்கர்ல போட்டு மூடி வச்சிடலாம். பருப்பு பாயசம் எப்படி செய்யறதுன்னு பாப்போம். ஓகே ஓகே. மட்டன் ஒரு 5 விசில் வரணும் பேபி. அதுக்கப்புறம் வந்து பருப்பு பாயசம் செய்யறதுக்கு ஒரு வானல்ல பாசி பருப்பை வறுத்துக்கலாம். வறுத்துட்டு குக்கர்ல போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். சூப்பர். ரொம்ப நாள் ஆச்சு இந்த பருப்பு பாயசம் செஞ்சு. வீட்டுல அதிகமா செய்ய மாட்டாங்க. கல்யாணம் போனா அங்க கொடுப்பாங்க. கல்யாணத்துல ஃபங்க்ஷன்ல தான் மேக்ஸிமம் பருப்பு பாயசம் செய்வாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரா பருப்பு பாயசம் செய்ய போறோம். ஓகே. வீட்டுல வந்து ஃபங்க்ஷன் ஏதாவது வருதுன்னா கூட வந்து அந்த ரெடிமேட் மிக்ஸ் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாமி படுத்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா அர்ஜென்ட்டுக்கு. ஆமா பருப்பு பாயசம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ருசிச்சு சாப்பிடலாம். அதனால இன்னைக்கு வந்து அழகா செய்யப்படும். பருப்பு பாயசம் தான் இன்னைக்கு செய்முறை பார்க்க போறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க நியூ இயர் அன்னைக்கு எங்க போனீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அப்படியே என்ன ஸ்வீட் செஞ்சீங்க, என்ன நான்வெஜ் செஞ்சீங்கன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா நான் வந்து பிரியாணி செய்யணும்னு பிளான் பண்ணேன். நியூ இயர் அன்னைக்கு மட்டன் பிரியாணி செஞ்சு கேக் கட் பண்ணணும், கேக் செஞ்சு பிளான் பண்ணேன். எதுவும் வந்து பண்ண முடியல. ஏன்னா நாங்க எப்படி கூழுக்கும் ஆசை மாவுக்கும் ஆசை சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் ஆசை. ஆமா அப்புறம் பீச்சுக்கும் போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். அதனால எதுவுமே பண்ண முடியல. ஆனா நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணோம். பீச்சுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு மலையனூர் கோயிலுக்கு எல்லாம் ஃபேமிலியோட போயிட்டு வந்தோம். அந்த வீடியோ வந்து பாக்காதவங்க வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க. சோ இப்போ வந்து நம்ம சூப்பரா பருப்பு பாயசம் தான் ரெடி பண்ண போறோம். ஓகே ஓகே. பருப்பு இவ்வளவு போதும். பாசி பருப்பு வந்து வறுத்தனா நல்ல ஒரு வாசனை வரும். கொஞ்சம் அப்படியே லைட்டா செவற வரைக்கும் வறுத்துக்கலாம். லைட்டா செவந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். பாசி பருப்பு சூப்பரா வறுபட்டு இங்க பாருங்க லைட்டா கலர் செவந்து வந்திருக்கு இல்லையா? சூப்பரா இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த குக்கர்ல சேர்த்துடலாம். வறுத்து சாப்பிட்டா மூங் தால் அதானே பொரிச்சு சாப்பிடலாம். ஊற வச்சு ஃப்ரை பண்ணுவாங்க பேபி. அப்படியா? நல்லா வாசனையா இருக்கு. இதுல தண்ணி ஊத்தினாலும் சீக்கிரமா வெந்துரும். குக்கர்லனா ரொம்ப சீக்கிரமா வெந்துரும். ஆமா அப்படியே பூ போல அப்படியே மலர்ந்து வந்துடும். அதனால நம்ம குக்கர்ல போட்டு ஒரு விசில் 2 விசில் வச்சாலே நல்லா வெந்துடும். வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்குள்ள தேங்காய்லாம் துருவி தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணிடணும். தேங்காய் பால் போட்டா செம்ம டேஸ்டா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் தேங்காய் வறுத்து போடணும். அதனால தேங்காய்லாம் வந்து துருவி தருவா. சாதம் வந்து பாத்தீங்கன்னா வெந்துடுச்சு.
லஞ்சுக்கு வந்து சாதம் சாப்பிட்டுடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பசி எடுக்குன்னு சொன்னால ஜெஷிதா, அதனால சுட சுட ஆப்பம் தேங்காய் பால்ல வந்து காலையில செஞ்சிருக்கேன். ஆப்பம் தேங்காய் பால். ஆமா சாப்பிட்டு. ஆப்பம் நல்லா இருக்காமா? ஆப்பம் நல்லா இருக்கு. ஜெஸ்டா சாப்பிட, நீ சாப்பிடு, உனக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நான் மட்டன் ரெடி ஆனாதான் நான் சாப்பிடுவேன். பாயசம் தான் செய்ய போறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெல்லம் எடுத்து அதை கரைச்சி எடுத்திருக்கேன். இந்த பாத்திரம் தான் பண்ண போறோம். அதனால இதுல வந்து வெள்ளத்தை வந்து சேர்த்துக்கலாம். இப்ப இந்த வெள்ளத்துல வந்து நம்ம பருப்பு வேக வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து இதுல மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒன்னா சேர்த்துடலாமா? ஆமா. என்ன குக்கர் விசில் வரவே மாட்டேங்குது. அது ஒரு ஷேப்ல கொடுத்துருக்காங்க. பருப்பு நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு நல்லா சூப்பரா வெந்து வந்துருச்சு குழஞ்சு. இப்ப இதை கொஞ்சம் லைட்டா மசிச்சுட்டு வெள்ளத்துல சேர்த்துக்கலாம். உப்புலாம் போடல, லைட்டா போட்டுருவோம். வெல்லம் போடுறோம்ல, ஆமா, அதனால உப்பு ஒரு பிஞ்ச் போட்டோம்னா அது நல்லா டேஸ்டா இருக்கும். உப்பு போடணும். அதுதான் அந்த வெள்ளை பாலில் ஊற்றிக்கலாம். பாயாசம் பயங்கரமாக இருக்கும் போல இருக்கே. அடுப்பத்தை வச்சுலாம். அப்புறம் வேற என்னென்ன போடணும்? பாயாசம் எடுத்து வச்சு நம்ம வறுத்து போடணும். ஓகே, தேங்காய், முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் வறுத்து சேர்த்துற வேண்டியதான். பருப்பு பாயசம் பண்றதுக்கு இங்க வந்து வெல்லமும் அதுக்கப்புறம் பருப்பும் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இதுல வந்து டேஸ்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சால்ட் வந்து கொஞ்சமா சேர்த்தா நல்லா சக்கரை இனிப்பு வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா கொதிச்சிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா திக்காயிடுச்சு. இன்னொரு பக்கம் என்ன பண்ணலாம்னா, நம்ம நெய் போட்டு தேங்காய், முந்திரி எல்லாம் வறுத்துக்கலாம். பாயாசத்துக்கு எல்லாம் வறுத்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதானே? ஏன்னா இங்க ரெடி ஆக போகுது, அவ்வளவுதான். பாயசமே ரெடி. பாயசமே ரெடியா? வெள்ளத்துல கொஞ்ச நேரம் இதை கொச்சிட்டுன்னா எல்லாத்தையும் ஊத்தி அப்படியே மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். பாயசம் ரெடி. நெய்ல வந்து முந்திரி, திராட்சை போட்டு வறுத்துக்கலாம். இது வறுத்து இந்த தட்டுல தனியா எடுத்துடலாம். நல்லா அப்படியே செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பால் மாதிரி ஆயிடுச்சு திராட்சை. முந்திரி திராட்சை வறுத்து அப்படியே தனியா எடுத்துட்டு இதுல வந்து தேங்காய் வறுக்கணும். ஆமா, முந்திரி திராட்சை வறுத்த நெய்லயே வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் துருவி வச்சிருக்கேன். இதையும் போட்டு லைட்டா வறுத்துக்கலாம். ரொம்ப வேணா, லைட்டா அப்படியே செவந்தா போதும். செவந்து வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இதுல வந்து நம்ம தேங்காய் அப்படியே கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டாலுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். பொடியா கட் பண்ணி வறுத்து சேர்த்துக்கலாம். கடிச்சு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். ஆமா, துருவி சேர்த்துட்டாலுமே நல்லா பெரிய பெரிய பீஸா வந்து பாத்தீங்கன்னா தேங்காயை துருவிக்கிறேன். பாருங்க, வேற லெவலா வந்து தேங்காய் வருது. தேங்காய் பூ வந்து பாத்தீங்கன்னா லைட்டா செவந்துடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தா போதும், ரொம்ப வந்து டார்க்கா பண்ண தேவையில்ல. சேர்த்துக்கலாம். இப்ப இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பாயசம் பாருங்க நல்லா திக்கா கொதிச்சு வந்துருச்சு. இப்ப இதுல வந்து வறுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்துக்கிறேன். சூப்பர். இது கூட ஏலக்காய் பவுடர் ஒரு 3 ஏலக்காய் தட்டி வச்சேன், அந்த ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேங்காய் பால் திக்கான தேங்காய் பால் வந்து ஒரு கப்பு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் சேர்த்துக்கிறேன். ஓகே, ஃபுல்லாக சேர்க்க போகிறேன். தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இதில் வறுத்து வச்சிருக்க தேங்காயுமே சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் போட்டவுடனே வாசனை பயங்கரமாக வருது. செய்யுதா? தேங்காயில தான் நெய் வந்ததுல்ல, ஆமாம், அதான் அந்த வாசனை சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எங்க வீட்டுல பருப்பு பாயாசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் ஊத்தின உடனே சூப்பரா வந்து பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, நல்லா வந்து இப்ப கொஞ்சம் தண்ணியா தானே இருக்கு. ஆறுனா வந்து பாத்தீங்கன்னா திக்காயிடும். சூப்பரா கமன்னு ஏலக்காய், தேங்காய், இந்த நெய், முந்திரி எல்லாம் சேர்த்த பிறகு செம்ம வாசனையா இருக்கு. பருப்பு பாயாசம் ரெடி. நியூ இயர் ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல ஸ்வீட் பருப்பு பாயாசம் தான். எடுத்து அப்படியே ஓரமா வச்சுட்டு நம்ம வந்து மட்டன் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, மட்டன் ஆல்ரெடி வேக வச்சிருக்கேன். அதை வச்சு கடகடன்னு குழம்பு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, எப்படி இருக்கான்னு பாக்குமா? வெந்திருக்கும், இன்னும் வேகமா இருக்கா? எவ்வளவு நேரம் இந்த விசில் இருக்கு பாத்தியா? ஆமா, இதான் சூப்பரான குக்கர். ஒரு குக்கர் தான், வேற லெவலான குக்கர். ஆமா, செம்மையா இருக்கு. மட்டன் குழம்பு வைக்க போறேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம் வானல்ல. சங்கீதா, மட்டன் கிரேவியா குழம்பா? ரெண்டும் ஒண்ணு தானா? குழம்பா வைக்கவா கிரேவியா வைக்கவா சொல்லு? ரெண்டுமே ஒண்ணுதான் சங்கீதா. கொஞ்சம் தண்ணியா வச்சா குழம்பு, கொஞ்சம் கட்டியா வச்சா கிரேவி அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிருக்கோம். ரெண்டுமே ஒண்ணுதான். நான் வந்து குழம்பு மாதிரி தான் வைக்க போறேன். சரி, தேங்காய் எல்லாம் அரைச்சி ஊத்தல, அப்படியே குழம்பு வச்சிடலாம். சோம்பு பொரிஞ்சதும் வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை, வெங்காயம், ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம்.
மட்டன் குழம்பு வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்காம சிம்பிளா பண்ணாலே நல்ல டேஸ்டா இருக்கும். அந்த மட்டனோட ஃப்ளேவர் எல்லாமே இறங்கி நல்ல டேஸ்டா இருக்கும். நம்ம எதுக்கு வச்சிடலாம், ரொம்ப நாள் கழிச்சு மட்டன் சாப்பிடணும், எப்படி வச்சாலும் நல்லா டேஸ்டா இருக்கும். நான் சங்கீதா ஃப்ரெண்ட்ஸ் பசி எடுத்துக்கிச்சு போல, சமைக்கும் போதே வந்து பாயசம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. பசி எடுக்கல, இந்த பாயாசம் வாசனை அட்டே என்னை இழுக்குது. சாப்பிடுன்னு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிடலாம் தான் பார்த்தேன் பாயாசம் குடிக்கலான்னு. ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியல. சுட சுட சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும்ல. நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாயாசம் வந்து வேற லெவலா இருக்கு, நல்லா கிரீமியா இருக்கு தேங்காய் பழம் சேர்த்ததுனால. சூப்பரா இருக்கு. டேஸ்டா இருக்கு. பாயாசம் சாப்பிட்டேனே சமைச்சுன்னு இருக்கேன் பேபி. ஓகே பேபி. இங்க வெங்காயம் உண்டு. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துடலாம். ஓகே. என்னோட வீடியோ கண்டினியூஸா பாக்குறவங்களுக்கு தெரியுமா, எப்பயுமே ஒரே மாதிரி தான் வந்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எல்லாமே வைப்பேன். என்ன ஒன்று மசாலா மட்டும் மாத்திக்குவேன். சிக்கன் மசாலா மட்டன் மசாலா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினோடனே தக்காளியை போட்டு வதக்கிட வேண்டியதான். தக்காளி பழம் போட்டவும் நல்லா வதக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினோடனே தக்காளி போட்டு வதக்கியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமா மட்டன் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். மட்டன் மசாலா. மட்டன் மசாலா சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம். பேபி இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சிக்கன் மசாலா மட்டன் மசாலா தனித்தனியா வாங்காம அரைச்சு வச்சுக்கணும். கறி மசாலா வந்து தனியா, அப்புறம் தனி மிளகாத்தூளும் தனித்தனியா அரைச்சு வச்சுக்கணும் பேபி. வரமிளகாய் அப்படியே அது ஒரு நாள் நம்ம கண்டிப்பா செஞ்சு வைக்கணும். ஆமா, செஞ்சு தனித்தனி பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வேக வச்சிருக்க மட்டனை வந்து சேர்த்துடலாம். ஓகே. ஆல்ரெடி உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு தான் வேக வச்சேன் மட்டன். ஸோ அதனால அப்படியே சேர்த்துட்டு இதில் வந்து இப்போ நம்ம குழம்பு தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டா நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். கொதிச்ச உடனே குழம்பு தூள் வந்து ஒரு 2 கரண்டி நிறைய சேர்த்துக்கிறேன். 2-3 கரண்டி. ஏன்னா நம்ம அப்பதான் திக்கா இருக்கும் குழம்பு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் குழம்பு கூட்டியாச்சு. எல்லாம் கொதிச்சு வந்துச்சுன்னா நம்ம இறக்கிட வேண்டியதான். இறக்கி சாப்பிடணும். பசி எடுக்குதா? மொட்டை மாடிக்கு செடியில தண்ணி ஊத்துறதுக்காக போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஒரே நாள்ல எவ்வளவு பூ பூத்துருக்கு. டிசம்பர் பூவு ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ஒரு குட்டி செடி தான் வச்சிருக்கோம். அந்த குட்டி செடியில எவ்வளவு பூ பூத்துருக்கு பாருங்க. பறிக்க நிறைய பூ பூக்குது பேபி. ஒரே நாள்ல இவ்வளவு பூ பூத்துருக்கு. இன்னைக்கு பூ கட்டிட வேண்டியதான். வெள்ளிக்கிழமை வேற கட்டி வச்சுக்கலாம்ல. சரி, எல்லா நாளும் பூக்கும் பேபி. பூ அழகா சூப்பரா இருக்கு இந்த கலரு. வேற ஏதாவது கலர் டிசம்பர் பூ கிடைச்சா வாங்கிட்டு வந்து மறுபடியும் வைக்கணும் பேபி. நட்டு எங்க ஊர்ல இருக்கும். அம்மா நட்டு வைக்க சொன்னா நட்டு வைப்பாங்க. அழகா இது மாதிரி வச்சா வச்சுக்க. கலர் கலரா அப்படியே மாத்தி மாத்தி கட்டினா இன்னுமே சூப்பரா இருக்கும். மிக்ஸ் பண்ணி கட்டுவாங்கல்ல. இந்த கலர் தான் நான் எல்லாரோட ஃபேவரட் கலர். இது என்ன கலர் ஆக்சுவலா? இது அஜந்தா கலர் சொல்றாங்க. மெஜந்தா கலர். சாரி, அஜந்தா கலர் நாங்க சொல்லுவோம். ஆனா இது மெஜந்தா கலர். ஒரு பிங்க் கலர் தான். பிங்க் கலர், டார்க் பிங்க். ஓகே. எவ்வளவு பூ வருதுன்னு பாக்கமா கட்டி காட்டுறேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு பூ பூத்துருக்கு. சூப்பரா அழகா கட்டிட்டேன். செமையா இருக்கு இந்த பூவை. இது இன்னொரு நாள் அப்படியே 2 நாளா வச்சேன்னா இவ்வளவு நீட்டுக்கு வரும். ஆனா 2 நாள் வச்சு இந்த பூ வந்து வதங்கிடுது. அதனால டெய்லியும் அழகா பறிச்சு வச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமா வச்சாதான் நல்லா அழகா இருக்கு. வச்சுக்கோ. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே அல்டிமேட்டா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா கொத்தமல்லியில தூவிட்டு அப்படியே இறக்கிட வேண்டியதான். சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாப்பிடணும். நல்லி எலும்போட வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சரி, சாப்பிட போறேன் நான். ஓகே. சரி, இவங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில அந்த ஆப்பமும் தேங்காய் பாலும் சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆனதான் சாப்பிடுவேன்னு உட்காந்துக்கிறாரு. இப்போ வந்து ஃபைனலா சாப்பிட போறேன். அவ்வளவுதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய்.